ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? சசிகலா அம்மையார் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க ஓபிஎஸ் அமித்ஷா இல்ல, அமெரிக்க அதிபரை சந்திச்சுட்டு வந்தாலும் கம்பம் குமுடிகளில் மட்டும் ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு காலத்தை போட்ட போறாரு. அந்த கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்கும்? நான் இன்னொன்னு சொல்றேன், இவர் என்ன செய்வார் தெரியுங்களா? தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான், அதிமுகவுக்கும் தாவேகாவிற்கும் தான் இனிமேல் கடும் போட்டி என்பதை நிச்சயமாக வருவார். இரண்டாவது இடம் பிடிப்பதற்கா? இந்த நேரத்தில் நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்தித்திருக்கிறார் என்றால் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் திடீர்னு டெல்லிக்கு போன ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு நடக்குது. அதுல குறிப்பாக மீண்டும் சசிகலா அம்மையாரை உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு டாக் ஒரு குரூப்பால போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த நேரத்துல பரபரப்பாக இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்புல கூட அமித்ஷா அவர்கள் நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சாலுமே என்டிஏக்கு ஆதரவு கொடுங்கிற மாதிரியும் பேசினாருங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? சசிகலா அம்மையார் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் தலைவன் உருவாக்கிய தலைவன் கண்ட இயக்கம், என் தலைவனை உருவாக்கிய இயக்கம். இன்றைக்கு அந்த இயக்கம் ஏதோ சின்ன சின்ன துரும்புகளால் சிதறண்டு போய் கிடப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முயல்கிறார்கள். அமித்ஷா என்ன தமிழ்நாட்டுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரா? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமித்ஷா என்ன தலைவரா? சொல்லுங்க பார்ப்போம். முடிவெடுக்க வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக செயற்குழுவும் பொதுக்குழுவும் சேர்ந்து முடிவெடுப்பதை பொதுச் செயலாளர் அங்கீகரிப்பார். இதுதான் கட்சி விதி. கரெக்ட். இப்போ வாய்ப்பே இல்லை. நீங்க ஓபிஎஸ் அமித்ஷா இல்லை, அமெரிக்க அதிபரை சந்திச்சுட்டு வந்தாலும் இங்கே வாய்ப்பு இல்லை. அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் கடைசியாக இப்போ என்ன செய்ய போறாருன்னா, ஒரு தனி கட்சி தொடங்கி அங்கே தேடி கம்பம் குமுடிகளில் மட்டும் ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு காலத்தை போட்ட போறாரு. அந்த கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்கும்? நான் இன்னொன்று சொல்றேன், இவர் என்ன செய்வார் தெரியுங்களா? நான் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், என் மகனுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுக்குன்னு கேட்கறதுக்காக போயிருப்பார். அவர் மயங்கில மூத்த மைன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், இளைய மைன நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும். அந்த கனவுல தான் அவர் மிதக்கிறாரே ஒழிய அதிமுகவில் இணைந்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்று அவரே முடிவெடுத்தாலும் இயக்கம் அனுமதிக்காது. இது கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம். மீறி நடப்பவர்களை தூக்கி எறிகிற இயக்கம் தான் இது. அது கடந்த காலத்தில் நீங்கள் ஆர் எம் வீரப்பனாக இருக்கட்டும், திருநாவுக்கரசராக இருக்கட்டும், எல்லாரையும் தூக்கி வீசிய இயக்கம் தான். ஏன் எஸ்டிஎஸ்ஐயே தூக்கி வீசிய இயக்கம். அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் KKSSR, தென்னரசு, திருநாவுக்கரசு அதுக்கு முன்னாடி தூக்கி வீசப்பட்டார். இல்லை, அம்மா கூட இருந்தார், கொஞ்ச காலம் இருந்தார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகுபதி, பொன்னுசாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, அதுக்கப்புறம் இங்கே இந்த என்ன சேகர் பாபு, இவர்களெல்லாம் யார்? அதிமுக இருந்தவங்க. ராஜ கண்ணப்பன், எல்லாருமே தூக்கி வீசியதற்கு பிறகு அந்த இயக்கம் சிதறண்டு போயிடுச்சா? இல்லை. அப்புறம் என்ன? பொதுக்குழு செயற்குழு எதை தீர்மானிக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இயக்கம் வழிநடத்தப்படுகிறது. அது பொதுச் செயலாளருடைய பார்வையில் வழிநடத்தப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஆளுமை நிறைந்த தலைவராக எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கடைசி தொண்டன் தலைவனாக முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கிறார். இப்போ இந்த திரு விஜய் அவர்கள் எல்லா மேடைகள்லையுமே அவர் பேசக்கூடியது 2026 திமுகவுக்கும் டிவிகேவுக்கு தான் நேரடி போட்டி அப்படிங்கிறதுல கடுமையா ஆக்ரோஷமா பேசுறாரு. இங்க அதிமுக அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பாரம்பரியமான கட்சி இருக்குங்கிறதே அவர் ஒப்பிடாம இந்த ரெண்டு கட்சிக்கும் தான், திமுக அண்ணா உருவாக்கிய திமுகவுக்கும் அண்ணாவை கொள்கை தலைவர்கள்ல ஒருவராக அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்ட டிவிகேக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? எப்போதுமே ஆளுங்கட்சி அதிமுகவாக இருந்தாலும் அந்த வார்த்தை அந்த இடத்துல எதிர்கட்சியாக அதிமுகவைத்தான் அவர் பிரதிபலித்திருப்பார். இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, அதனால அது திமுகவை பிரதிபலிக்கிறார். ஆனா அவர் 2 முறை உச்சரித்தார், எதிரியே நம்மளுக்கு திமுக தான். அது முடிஞ்சு போச்சு, அவர் அறிவிச்சிட்டார்.
அது திமுக வீழ்ந்து போய் கிடக்கிறது. இனிமேல் வருகிற காலங்களில் கடும் போட்டியை சந்திக்க இருப்பது அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த அரசியல் நிச்சயமாக நிலைநிறுத்தும். ஏன்னு கேட்குறீங்களா, திமுக 3வது இடத்துக்கு அல்லது நாம் தமிழரோடு போட்டி போடுகிற ஒரு இயக்கமாகத்தான் இருக்க முடியும். என்ன காரணம்னா, அவங்களுக்கு மொத்த ஓட்டு சதவீதம் 22.6%. யாருக்கு? திமுகவுக்கு. அண்ணா திமுகவுக்கு 29.8%. கடந்த கால வரலாறுகளை நீ பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது. இடையில கூட்டணி கட்சிகள் இது சேர்ந்துக்கும் ஒரு ஆட்சி அமைப்பாங்க. இப்போ ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் தான் திமுகவில் அங்கம் வகிக்கிறது. குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தவிர மற்ற எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. இந்த ஜி.கே. வாசன் ஒருத்தர், அவர்கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அந்த கட்சி மொத்தம் வாங்கின சதவீதம் 5.4% தமிழ்நாட்டில் 2016. அந்த 5 இப்போ இருக்குமானா இருக்காது. இப்போ ஏற்கனவே 22% வைத்திருக்கிற திமுக கூட்டணி கட்சிகளினுடைய ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4% தான் தேரும். அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இருக்குது. 26. ஏற்கனவே அதிமுக 29 கிட்ட இருக்கு. சரிங்களா? இப்போ புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதிமுக ஓட்டை நீங்கள் ரெட்டலை இருக்கிறவரை யாராலையும் அசைக்க முடியாது. அது யாராக இருக்கட்டும் சரி. தாவேகாவிற்கு ஒரு 27% வாக்குகள் இப்பொழுது இருப்பதாக புள்ளி விவரங்கள், இன்னும் சொல்லப்போனால் புலனாய்வு அமைப்புகள் இன்றைக்கு பேசுகிறது. அப்போ யாருக்கு கூட, யாருக்கான போட்டி? தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் வெற்றி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 2024 ஏன் 18% அதிமுக குறைஞ்சதுன்னு ஒரு கேள்வியை வைக்கலாம். பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காத சூழலையே அது 18% வாக்குகள் வாங்கியது. புரியும் நினைக்கிறேன். சட்டமன்றம் என்பது வேறு, நாடாளுமன்றம் என்பது வேறு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுமை அதிமுக தான். இந்த இடத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இளைஞர் கூட்டம் கிட்டத்தட்ட 40% ஓட்டுகள் தாவேகாவிற்கு மாறி இருக்கிறது. திமுகவுடைய இளைஞர் வாக்கு தான் அவர்கள் கைப்பற்றுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆட்சியினுடைய முரண்பாடுகள், இந்த ஆட்சி செய்த அவலச்சூழல்கள். ஆகையால் வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது தலைவர் தளபதி விஜய் அவர்கள் டிவிகே டிஎம்கே என்று அறிவிக்கிறார். அறிவித்ததற்கு பிறகு டிஎம்கே காலி. ஆனால் இன்னொரு அறிவிப்பை அவர் விரைவில் வெளியிடுவார். இனிமேல் திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் தான் இனிமேல் கடும் போட்டி என்பதை நிச்சயமாக வருவார். 2வது இடம் பிடிப்பதற்கா அது எந்த இடமா இருக்கணும், முதல் இடமா இருக்கட்டும், 2வது இடமா இருக்கட்டும், கடும் போட்டி தமிழ்நாட்டில் நிலவ இருக்கிறது. அடுத்து ஒரு கட்சி இருக்குதா இல்லைன்னு இன்னமே தெரியும். 8.2% வாக்கு வாங்கின நாம் தமிழர் 2.8% வாக்குகளை வாங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆக அங்கே இருந்து 6% வாக்குகள் நிச்சயமாக தாவேகாவிற்கு சேருகிறது என்பது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்தித்திருக்கிறார் என்றால் 2 நகர்வுகளுக்காக அவர் சந்தித்திருக்கக்கூடும். ஒன்று, நான் தனியாக அரசியல் கட்சி துவங்குகிறேன், ஆதரவு கொடுங்கள் என்று கேட்பதற்காக. ஒன்றும், டெல்லியில் தேர்தல் கமிஷனில் அந்த சின்னத்தை பதிவு பண்ணிட்டு கட்சி பேரை அறிவிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால், நான் தமிழ்நாட்டில் தனி இயக்கம் காணப்போகிறேன், என் மகனை நீங்கள் அங்கீகரியுங்கள், என் மகனுக்கு ஒரு நாடாளுமன்ற சீட்டை கொடுத்துருங்க, மாநிலங்களவையை. என் மகனை நான் தமிழ்நாட்டில் நிறுத்தி பெரியகுளமோ தேனியோ கம்பத்திலேயோ நிப்பாட்டி வச்சு நான் ஜெயிக்க வச்சுக்கிறேன், அது யாரோடையாவது நான் கூட்டணி வச்சுக்கிறேன் என்கிற நிலைப்பாட்டில் தான் அவர் இப்பொழுது டெல்லி வரைந்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு செயற்குழுவுக்கும் இவருடைய சந்திப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் கேட்பதை போல ஓபிஎஸ் இபிஎஸோடு இணைகிறார் என்றால் அது மாபெரும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த போகிறார்கள் என்றால், நீங்கள் ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது, அதை எழுதி வச்சுக்கணும். ஆனால் ஒரு மாஸ் லீடராக இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்ட முதலமைச்சர். அந்த வகையில் அவர் பின்னால் ஒரு கூட்டம் நிற்கிது. அது ஒரு பெரிய கூட்டமாக இல்லாட்டினாலும் சின்ன கூட்டம். அந்த கூட்டமும் அதிமுகவிற்கு வலுச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம்.
ஆனால் அவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது அவர் நிலையை பொறுத்தது. ஆனால் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற இடத்தில் அதிமுக இல்லை. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி.